இது வந்து நான் விஜய் அவர்களை குறை சொல்கிறதுக்கோ கார்னர் பண்ணுறதுக்கோ நான் விரும்பலை சார். எது வந்தாலும் ஒரு திட்டமிடல் ரொம்ப முக்கியம் சார். ராகு காலத்தில் நம்ம கல்யாணம் பண்ணுறது கிடையாது. கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன் மக்கள் வந்து உங்களுக்காக காத்திருக்கணுமா? அந்த வெற்று சைக்காலஜிக்கல் தான் இந்த இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அவங்கவுங்கள தாங்க பாதுகாத்துக்கணும். காவல்துறை என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. என்ன அவ்வளோ பெரிய தியாகியாக நீங்கள்? பாப்புலாரிட்டி தான் வந்து ஆள்றதுக்கான தகுதியா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அதனால் அவர் திட்டமிடல் கரெக்டாக இருக்கும். சார் வணக்கம் சார். என் பேர் அமரகவி. பொன்னேரி கோர்ட்டில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாள் பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்க செயலாளராக இருந்துள்ளேன். இப்போதைக்கு பார் ஃபெடரேஷன், அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் ஃபெடரேஷனுடைய ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். நான் பிஎஸ்சி பாட்டனி, டிஎஃப்டி ஃபிலிம் டெக்னாலஜி தரமணியில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவன். எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஹெச்டி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஎல். சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மக்களுக்காக நானும் கண்ணீர் சிந்துறேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். எது வந்தாலும் ஒரு திட்டமிடல் ரொம்ப முக்கியம் சார். ஒரு கல்யாணம் பண்ணுறோம், 7:09 ராகு காலம், 6-7 நல்ல முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த டைமில் தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். ராகு காலத்தில் நம்ம கல்யாணம் பண்ணுறது கிடையாது. காரணம் வந்து ராகு காலத்தில் ஒரு வேளை தாலி கட்டினாக்கா நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி திசை திரும்புன்ற ஒரு பயம், நமக்கு ஒரு அச்சம் நமக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி 9 மணிக்கு நாமக்கல்லில் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காரு தாவகே தலைவர் விஜய் அவர்கள். ஆனால் 9 மணிக்கு அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. இது ஏன் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன் மக்கள் வந்து உங்களுக்காக காத்திருக்கணுமா வெயிலில்? இல்லை மக்கள் நிறைய கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் வந்த பிறகு அந்த மக்கள் அலையில் உங்களுடைய வாகனம் வரணுமா? அந்த வெற்று பந்தா, அந்த வெற்று சைக்காலஜிக்கல் தான் இந்த இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் சார். திட்டமிடல் முக்கியம் சார். சார், ஃபஸ்ட்டு மக்கள் தான் சார். மக்கள் நடிகனாக பார்க்கணும் சார். அவர் ஒரு நடிகன், அவ்வளோதான். அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் நடிக்குன்னு போட்டிருக்காங்க. வசனம் ஒருத்தர் பேர் போடுறாங்க, இயக்கம் ஒருத்தர் பேர் இருக்கும். ஒருத்தர் எழுதப்பட்ட வசனத்தை அவர் மனப்பாடம் பண்ணி 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 அதுக்கு பல டேக் வாங்கி இப்படி நின்று பேசுங்க, அப்படி நின்று பேசுங்க, இப்படி குரலை உயர்த்துங்க, இந்த ஆங்கிளில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இயக்குறாரு. அதெல்லாம் வந்து டைட்டிலில் வருது. இவர் வந்து வெறும் நடிகர், அவ்வளோதான். இந்த நடிகர் வந்து எப்படிங்க நமக்கு தலைவர் ஆவார்? நடிகர் எப்படிங்க நாட்டை ஆளுவார்? இவர் ஒரு நடிகர், அவ்வளோதான். நடிகனாக பார்க்காத மக்களுடைய போக்கு தாங்க இவ்வளோத்துக்கும் காரணம். ஒரு 1.5 வயசு குழந்தை, இந்த 1.5 வயசு குழந்தைய எந்த இடத்துக்கு குழந்தைகளை தூக்கிட்டு போகணுன்ற விவசாயம் இல்லையா? 1.5 வயசு குழந்தைக்கு விஜய் என்னங்க தெரியும்? அந்த குழந்தைய காமிக்கணுமா? என்ன ஒன்றும் புரியல. எதுக்கு இந்த மக்கள் இப்படி? இதே வந்து கேரளாவில் ஒரு இதை விட பெரிய ஸ்டார் மம்முட்டி இருக்கார், மோகன்லால் இருக்கார், பிரேம்நேசன் ஒருத்தர் இருந்தாருங்க. 400 படம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவங்கெல்லாம் கட்சி தொடங்கினாங்கலாம், கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாவே அவங்கள எதிர்க்கிறது ஃபஸ்ட் ஆள் அவருடைய ரசிகராக தான் இருப்பாங்க. நீ நடிகன், அவ்வளோதான். எனக்கு தலைவனாக வரத்துக்கு, இந்த நாட்டை ஆள்றதுக்கும் மாநிலத்தை ஆள்றதுக்கும் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நடிகனாக இரு. நீ கட்சி ஆரம்பித்தாலோ இல்லை அரசியலுக்கு வரணும்னு சொன்னாலும் உன்னை எதிர்க்கிற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரசிகன் வாயில் தாங்க முதல்ல வரும். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் என்ன ஒன்றுமே புரியல. ஒரு நடிகன் பின்னாடி ஏன் இப்படி போகிறாங்கன்னே தெரில. எப்படிங்க நடிகனால் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் எத்தனை துறைங்க இருக்குது, எத்தனை ஐபிஎஸ் அதிகாரி, எத்தனை ஐஏஎஸ் அதிகாரி, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. அத்தனையும் நான் நடிகன்னா நாங்கள் ஒரு பாப்புலாரிட்டி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு பாப்புலாரிட்டியால் எல்லாத்தையுமே ஆள முடியுமா? பாப்புலாரிட்டின்ற ஒரு விஷயத்தை தவிர இந்த பாப்புலாரிட்டி எப்படி வந்ததுங்க? என்ன அவ்வளோ பெரிய தியாகியாக நீங்கள் படம் நடிச்சிங்க, அந்த பாப்புலாரிட்டி கிடச்சிது. பாப்புலாரிட்டி தான் வந்து ஆள்றதுக்கான தகுதியா? எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஒரு போலீஸ், வெறும் போலீஸ் எஸ்ஐ கூட இல்லைங்க. ஒரு போலீஸ்னாக்கா ட்ரைனிங் வேணும். ஒரு விஓனா ட்ரைனிங் வேணும்.
ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ட்ரைனிங் வேணும், ஐஏஎஸ் அதிகாரி ட்ரைனிங் வேணும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மாவட்டத்தையே கட்டி ஆண்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை கரைச்சி குடித்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஆனார்னா அவர் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட நாம் அனுமதிக்கிறது கிடையாது. ஒரு வார்டு கவுன்சிலர் அவர் நின்னாக்கா உனக்கு எதுக்கு இவருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்றோம். ஆனால் நடிகன் அவர் நாட்டை ஆளலாம், அவர்கிட்ட நாட்டை கொடுத்துடலாம். இந்த போக்கு மக்கள்கிட்ட இருக்குதுங்க. இந்த அவரை பார்க்குறதுக்கு எதுக்குங்க நெரிசலில், இந்த வெயிலில், இந்த வேர்வையில் நின்று விஜயை பார்க்கணுன்ற அப்படி நெசசிட்டி என்ன? என்ன அவ்வளோ பெரிய அவர் வந்து பெரிய தியாகி அவர். கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அதுதான் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதைங்க இது. எம்ஜிஆர் நடிகர் தான், ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸுக்கு அப்புறம் கலைஞர் கூட இருந்த நட்பின் காரணமாக அவர் அண்ணாவிடம் வந்து எம்எல்சியாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், சிறுசேமிப்புத்துறை திட்ட வாரிய தலைவராக துணைத் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் திமுகவினுடைய பொருளாளராக இருந்தார். படிப்படியாக அரசியலை கற்றுக்கிட்டாருங்க, அரசியலை உள்வாங்கினார். அவர் வந்து காங்கிரஸில் இருந்தவர். அவர் பெரியாரோட அரசியலை கற்றுக்கிட்டாரு, அண்ணாவோட அரசியலை கற்றுக்கிட்டாரு, நாவலர் கூட இருந்தார். எல்லாருக்கிட்டேயும் இருந்து அரசியல் கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அவர் சிஎம் ஆனார். அதனால தான் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி அவரால் தர முடியுது. நான் கவுன்சிலர் கூட ஆக மாட்டேன், நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன், நான் எம்பி ஆக மாட்டேன், ஆனால் ஸ்டேட்டாக முதலமைச்சராக வருவேன். நான் என்ன முதலமைச்சராக வந்து இன்றைக்கி ரோட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நாளைக்கு நாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடக்கும். இது எல்லாம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா? விளையாட்டா இதெல்லாம்? யாரோட உயிரில் நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? அதான் அவர் இன்னும் நடிகனாகவே இருக்கார். இதே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திமுக மாநாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் திமுகவினுடைய தலைவர் சிஎம் இப்படி வீட்டில் ஓடியாந்து பூந்துன்னு இருப்பாரா? சொல்லுங்கள். இதே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஏடிஎம்கே மாநாட்டில் இல்லை ஏடிஎம்கே மீட்டிங்கில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அவர் வீட்டுக்கு ஓடியாந்துட்டுருப்பாரா? அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அது சிஎம் ஸ்டாலின் சாராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்து உயிர் போச்சு, ரைட்டு, உயிர் போன குடும்பங்களுக்கு ஆதரவு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன உரிய சிகிச்சை வருதா, இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களாம் சேஃபாக இருக்காங்களா என்று களத்தில் இருந்து தன்னுடைய மாவட்ட செயலாளர், தன்னுடைய கட்சிக்காரர்கள் எல்லாத்தையும் கிட்ட இருந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற? ஃபேஸ் பண்ண தெரியல, ஃபேஸ் பண்ண முடியல. நீங்கள் வந்து சினிமாவிலேயே இருக்கீங்க. யாரோ கொடுத்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி நீங்கள் சினிமாவில் பேசுகிற மாதிரி யாரோ எழுதி கொடுக்கறத எடுத்துன்னு வந்து பஸ் மேலே ஏறி நின்று வாந்தி எடுக்கிறீங்க, வாமிட் பண்ணிட்டு போகிறீங்க, வாரம் வந்து வாமிட் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ ஏர்போர்ட்டில், திருச்சி ஏர்போர்ட்டில் பத்திரிக்காரங்க மைக்கு நீட்டுறாங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே ப்ரிகாப்ஷன் அவங்க கேட்பாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்றது உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோன்றது உங்களுக்கு தெரியாததுனால அதை புறக்கணித்து போகிறீங்க. ஏங்க, இதை விட எவ்வளோ விஷயங்கள் நடக்குங்க, பெரிய பெரிய விஷயமெல்லாம் நடக்கும். எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஃபேஸ் பண்ண தெரியல. ஒரு தலைவன்ன்றவன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஒரு தொண்டனுடைய இல்லை ஒரு ரசிகனுடைய வாழ்க்கையில் இல்லை அவனுக்கு ஒரு நல்லது நடக்குதா நீங்கள் போக கூட தேவையில்ல, ஏன்னு கூட கேட்க தேவையில்ல. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது அங்கே நிற்கணும் இல்லையா, ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? ஃபேஸ் பண்ண முடியாதவங்க என்ன தலைவர்? நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க, அதாங்க தலைவர். ஒளியறது கிடையாதுங்க தலைவர். உலக நாடுகள் அத்தனையும் தன்னை டார்கெட் பண்ணி கொல்ல வரும்போது கூட இலங்கையை விட்டு வெளியில் போவாத ஆளுங்க பிரபாகரன். எமர்ஜென்சி பீரியட் வரும்போது கூட கலைஞர் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போனாரா, மாநிலத்தை விட்டு வெளியே போனாரா, நாட்டை விட்டு வெளியே போனாரா, ஜெயிலுக்கு போனாருங்க. இதாங்க அரசியல், இதாங்க தலைவர். நான் எந்த கட்சிக்கும் எந்த தலைவருக்கும் வக்காலத்து வாங்கலைங்க. ஒரு அரசியல் தலைவருக்கும் ஒரு நடிகனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை சொல்கிறேங்க நான். எம்ஜிஆரையோ ஜெயலலிதா வந்து அஇஅதிமுகனுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவங்க, ராஜ்யசபா எம்பியாக இருந்தவங்க. அவங்க அண்ணாங்கிட்ட எம்ஜிஆர் கிட்டலாம் அவங்க வந்து அதுக்கப்புறம் வேணால் கலைஞர் கூட இருக்கிற நட்பு வந்து இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் கலைஞர் கூடவும் அரசியல் பண்ணவங்க, அவங்க அந்த நட்போடு அரசியல் பண்ணவங்க, கற்றுக்கிட்டவங்க.
அவங்களெல்லாம் வந்து இவரை கூட கம்பேர் பண்ணாதீங்க. இவர் வந்து 2026 நான் முதலமைச்சராக வருவேன் அப்படின்றாரு. இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு? நேற்று வரைக்கும் இன்றைக்கும் ஏதோ படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட்டாக நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், தமிழ்நாட்டை சுடுகாட்டாக்குவேன். என்ன இது? ஏன் முழுக்க முழுக்க ஆக்சிடெண்ட் தான், விபத்து தான். இது வந்து முழுக்க முழுக்க விபத்து தான். இது வந்து நான் விஜய் அவர்களை குறை சொல்கிறதுக்கோ கார்னர் பண்ணுறதுக்கோ நான் விரும்பலை. விபத்து. ஆனால் இந்த விபத்து ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? இவர் லேட்டாக வந்தது, ரைட். ரெண்டாவது, சரியான திட்டமிடல் இல்லை. தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்குது, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது. இவர் வந்து கொஞ்சம் 50 மீட்டர் 100 மீட்டர் தள்ளி வரும்போதே தெரியணுங்க, தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தில் நம்ம பஸ்ஸை விட்டோமானா, நம்ம வாகனத்தை விட்டோமானா ஜனங்கள் எங்கே தெரிச்சு ஓடுவாங்க, ஜனங்கள் கஷ்டப்பட மாட்டாங்களா என்ற ஒரு பொது அறிவு இருக்கணும். சரி, ஓகே, நடந்து போச்சு. நடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுதான் விஷயம். நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஓடி ஒளியிட்டு தான் ஒரு தலைவனுக்கு அழகு. ஃபேஸ் பண்ணணுங்க, நின்று ஃபேஸ் பண்ணணும். இல்லை, இந்த நேரம் இல்லை. மக்களின் மனநிலை வந்து கொஞ்சம் சாமியார் பின்னாடி ஓடுறதும் நடிகர் பின்னாடி ஓடுறதும் தான் மக்களின் மனநிலையாக இருக்குது. ரெண்டுத்தையும் தயவு செய்து மாற்றுங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் தப்பு சரின்றது எதுவும் கிடையாது இந்த நாட்டில். நமக்கு இது தேவையில்லை, அவ்வளோதான். தேவை என்பதெல்லாம் சரி, தேவையில்லை என்பதெல்லாம் தவறு, அவ்வளோதான். விஜய் ஒரு மீட்டிங்க்கு வராருன்னு சொன்னால் தொண்டர்களாக போங்க. எதுக்கு ஃபேமிலியில் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மாநாடு, அதில் சேர் போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் ஒரு ஃபேஷியஸாக இருக்கும், ஃபேஸ் நிறைய இருக்கும், ஒரு கிரவுண்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்காது அப்படின்னு சொன்னால் அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்கள். இந்த மீட்டிங்கில் இந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அப்படி ஒரு மீட்டிங்க்கு போய் ஆகணுமா? என்ன மனநிலையில் இருக்காங்க மக்கள்? அனலைஸ் பண்ணுங்கள், தயவுசெய்து அனலைஸ் பண்ணுங்கள். வேணாம், அரசியல் தலைவர் யார், நடிகர் யார் அப்படின்றத பற்றி பாருங்கள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர். அதுமாதிரி யாரால் என்ன விஷயம் பண்ண முடியுமோ அவங்க தான் அந்த விஷயத்தை பண்ண முடியும். புளியை பார்த்து போன சூடு போட்டுக்கிற கதையெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் விஜய் வந்து மீட்டிங்கில் பேசுகிறாரு, ஏதாவது நாகரிகமாக பேசுகிறாரா? அரசியல் நாகரிகம் ஏதாவது இருக்கா? நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரு. பொதுவாக அரசியல் தலைவர்கள் எல்லாருமே தான் செஞ்ச சாதனையை சொல்ல மாட்டேன்றாங்க. அடுத்தவங்க செய்ய விட்டதை நான் செய்கிறன்றதும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை பற்றி அவர் மேலே சேற்றவாரி அடிக்கிறாரு. அந்த தலைவர் இந்த தலைவர் மேலே சேற்றவாரி அடிக்கிறாரு. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவர் மேலே ஒரு தலைவர் சேற்றவாரி அடிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு பிரயோஜனமாக அந்த தலைவர் செய்ய விட்டதை நான் செய்கிறேன், நான் முதலமைச்சராக வந்தால் நான் இதெல்லாம் செய்கிறேன்றது எந்த தலைவருமே சொல்கிறது கிடையாது. நாகரிகம் இல்லாத அரசியலாக இருக்குது. எதுக்கு ஒருத்தர் மாற்றி எல்லா தலைவர்களுக்கும் கணிசமான தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்களின் மனநிலையை பாருங்கள். நீங்கள் அந்த தலைவரை அனாவசியமாக திட்டிடுறீங்க, அனாவசியமாக சேற்றவாரி அடிக்கிறீங்க. அந்த தலைவர் இந்த தலைவரை பற்றி அனாவசியமாக சேற்றவாரி அடிக்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் மனநிலை எப்படி இருக்கும்? மக்களுடைய மனநிலை எப்படி? எந்த தலைவருமே சரி கிடையாதா? நாட்டில் என்ன தேவை, எந்த தலைவர் பூர்த்தி செய்வாங்க, நான் வந்தால் இதை செய்வேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அரசியல் நாகரிகமே இல்லாத போச்சு. ஏதாவது எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஏதாவது நான் சாதனை செஞ்சால் தானே அந்த சாதனையை பற்றி நான் பேசுகிறதுக்கு, இல்லை நான் ஏதாவது செய்ய நினச்சா தானே அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு. நான் இது வரைக்கும் சாதனை எதுவுமே செய்யலை. மக்கள் வளர்ச்சிக்கோ, நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ, மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கோ நான் எதுவுமே செய்யலை, இனிமேலும் செய்ய போகிறதில்ல. செய்யலைன்றதுனால அதை பற்றி என்னால் கருத்து கூற முடியல. இனிமேலும் நான் வந்தால் செய்ய போகிறதில்லன்றதுனால அதை பற்றி என்னால் கருத்து கூற முடியல. அதனால் எதிர்கட்சி தலைவரை நான் திட்டுறேன், அதனால் இந்த எதிர்கட்சி தலைவரை நான் திட்டுறேன்னு சொல்லிட்டு மாற்றி 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 திட்டுறது தான் இன்றைக்கி அரசியலாக போச்சு. தயவுசெய்து தலைவர்கள், உங்களை நம்பி தொண்டர்கள் இருக்காங்க. எல்லா தலைவர்களுக்கும் அவங்கள நம்பி கணிசமான தொண்டர்கள் இருக்காங்க. அவங்களுடைய மனநிலையை பாருங்கள். ஒரு தலைவரை பற்றி திட்டும்போது அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. நீங்கள் திட்டுறீங்கன்றதுனால அந்த தலைவர் உங்களை பற்றி திட்டுறாரு. மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருந்தாக்கா என்ன தான் வளர்ச்சிக்கு, என்ன தான் அதை பற்றி தயவுசெய்து பேசுங்க.
எந்த 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 தலைவர் என்ன கொள்கை வச்சிட்ருக்காங்களோ அந்த கொள்கை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த பக்கம் நாங்கள் தொண்டர்கள் நாங்கள் எல்லோரும் இருப்போம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துப்பாங்க. போஸ்ட்மார்டம்ன்றது வந்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சூழ்நிலை 40 பேர் இறந்துட்டாங்கனாக்கா 40 பேருக்கும் ஊர் இருக்குது, குடும்பம் இருக்குது, சொந்த பந்தம் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க. அந்த க்ரௌடை கலைக்கணுன்றதுக்காக ஒரு இம்மிடியேட்டாக அந்த போர்க்கால அடிப்படைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இம்மிடியேட்டாக சில ஒர்க் நடக்கும். அது வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் பண்ண அப்படின்ட்டு நம்ம கேட்கக்கூடாது. சீக்கிரம் ரொம்ப விரைவாக பண்ணாமல் லேட் பண்ணாக்கா ரொம்ப லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் கூடுறதுக்கான காரணம் இந்த லேட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் பண்ணுறது வரவேற்கத்தக்கது. 2வது ஆம்புலன்ஸ். இந்தமாரி ஒரு சம்பவம் இப்போ எல்லார் கையிலும் செல்லு இருக்குது. ஃபோன் பண்ணாக்கா ஆம்புலன்ஸ் வரப்போகுது. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னாக்கா ஆம்புலன்ஸ் வரப்போகுது. ஆம்புலன்ஸ் வந்ததுன்றதுக்காக சந்தோஷப்படணும். ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வந்ததுனால ஒரு 10, 20 உயிர் காப்பாற்றப்பட்டது. அதுக்கு சந்தோஷப்படணும். ஏன் ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வந்ததுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. 2வது தான் செஞ்ச தப்பை உணராமல் இந்த மீட்டிங்கில் சதி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இந்த கற்பனையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. தான் செஞ்ச தப்பு முதல்ல சரி பண்ணிங்க. அடுத்த மீட்டிங்க்கு இது போன்ற தப்பு வராமல் பார்த்துக்கிறது தான் புத்திசாலி தர்மமே தவிர, இந்த தப்புக்கு அவங்க காரணம் அவங்க காரணம்ன்ட்டு தயவுசெய்து சொல்லாமல் தப்பை சரி பண்ணிங்க. என்ன தானே அவங்கவுங்கள தாங்க பாதுகாத்துக்கணும். காவல்துறை என்ன பண்ணணும்? நீ 10,000 பேர் கூட வேண்டிய இடத்துல 27,000 பேர் 30,000 பேர் கூடுனா காவல்துறை என்ன பண்ணணும்? காவல்துறை அவங்கள குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லிச்சு. காவல்துறை அவங்கள சின்ன சின்ன பசங்களை தூக்கிட்டு வர சொல்லிச்சு. அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க குழந்தைங்கள அவங்கவுங்க தான் பாதுகாத்துக்கணும். எல்லாத்துக்கும் காவல்துறை வந்து நிற்காது. காவல்துறை பேரில் எல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே, 9 மணிக்கு வர வேண்டிய விஜய் எதுக்கு 3 மணிக்கு வந்தார்? 3 மணிக்கு வர வேண்டிய விஜய் எதுக்கு 7 மணிக்கு வந்தாருன்ற கேள்வி கேட்க மாட்டாங்களா? அவர் இவ்வளோ லேட்டாக வரதுக்கான காரணம் நான் கிரியேட் பண்ணுறாரா அட்மாஸ்பியரை? மக்களை பற்றி கவலைப்படாத எந்த ஒரு தலைவன் கிடையாதுங்க. மக்களின் மனநிலையை புரிஞ்சுக்கணும். அவர் இனிமேல் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். 2வது அவருக்கு அரசியல் தேவையில்லாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து 2 முறை எம்பியாக இருந்தார், 3 முறை எம்எல்ஏ வந்தார், 1 முறை மந்திரியாக இருந்தார். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அதனால் அவர் திட்டமிடல் கரெக்டாக இருக்கும். அந்த திட்டமிடலோட பிரதிபலிப்பு தான் இந்த மரணங்கள். திட்டமிடல் ரொம்ப முக்கியம். நீங்கள் அரசியலுக்கு வராதிங்க அப்படின்னலாம் நான் கருத்து கூற நான் யார்? எல்லோரும் இந்நாட்டு மன்னர். எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. திட்டமிடல் ரொம்ப அவசியம். இன்றைக்கி எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பித்தார். பண்ருட்டி ராமச்சந்திரன்ட்டு ஒரு சீனியரை தான் கூட வச்சுக்கிட்டார், அட்வைஸ் கேட்டார். சில மூத்த தலைவர்கள்லாம் கூட இருந்தாங்க. அதுமாரி எக்ஸ்பீரியன்ஸான மூத்த தலைவர்களை கூட வச்சுக்கிட்டு அவங்களுடைய அட்வைஸும் கேட்டுக்கிட்டு நல்ல திட்டமிடுதலோடு போங்க. எந்த திட்டமிடாமல் எதையுமே செய்யாதீங்க. அதே மாதிரி ஸ்பான்டேனிட்டிவாக பண்ணுங்கள். பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு எழுதி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம். உங்கள் மக்கள் எந்த மாவட்டத்தில் எந்த தொகுதியில் மக்களுக்கு என்ன குறை இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறையை நான் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லுங்கள். எல்லா கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா, எல்லா கட்சி தலைவர்களுக்கும் கணிசமான தொண்டர்கள் இருக்காங்க. நீங்கள் ஒரு தலைவரை பற்றி இன்னொரு தலைவர் ரொம்ப மட்டமாக விமர்சனம் பண்ணுறதை நிறுத்திட்டு நாட்டினுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம், அந்த தலைவர் சிஎம்மாக இருக்கும்போது என்னென்ன செய்ய விட்டுட்டார், நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன், இல்லை நான் இந்த சாதனையெல்லாம் நான் சிஎம்மாக இருக்கும்போது நான் செஞ்சேன், இல்லை நான் வந்தால், இல்லை புது தலைவர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க, சிஎம் வாய்ப்பு கிடைக்காதவங்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க, வரலாம், அவங்களும் சிஎம்மாக வரலாம், வந்தால் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒரு தலைவரை பற்றி இன்னொரு தலைவர் மட்டமாக பேசுகிறத அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அரசியல் நாகரிகமாக இருக்கும். ஏன்னா உங்களை பார்த்து தான் இளைஞர்கள் வந்து வராங்க. தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. நீங்கள் நாகரிகமாக பேசுனா உங்கள் தொண்டர்களும் நாகரிகமாக பேசுவாங்க. நீங்கள் அநாகரிகமாக பேசுனா அதையும் வந்து தொண்டர்கள் இமிட்டேட் பண்ணுவாங்க. உங்களை நம்பி நாங்கள் எல்லாம் இருக்கோம். எங்களுக்காக, எங்கள் மனநிலைக்காக நாகரிகத்தோட அரசியல்
விமர்சனம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, வணக்கம்.